guys, welcome to our channel வேணி எண்ணங்கள். ஸோ இன்னைக்கு வந்து மல்லிப்பூ சீசன்றதுனால நிறைய மல்லிப்பூ வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது வச்சு மாலை மாதிரி எப்படி கட்டுறது, இந்த வேணின்னு சொல்லுவாங்கல்ல, கல்யாணத்துக்குலாம் வைப்பாங்கல்ல, ஸோ அந்த வேணி வந்து எப்படி மேக் பண்ணுறது அதை தான் இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நூல் எடுத்துக்குங்க. ஒரு நூல் கண்டு எடுத்து அதில் நூல் வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு இப்படி வச்சு சுற்றிக்குங்க. ஒரு 5 சுற்று. ஓகேவா? 5 சுற்றி இதை இந்த பக்கம் விட்டுட்டு இப்போ நம்ம வந்து நார்மலாக இப்போ பூ கட்ட ஆரம்பிக்க போகிறோம். யூஸ்வலாக நம்ம எப்படி பூ கட்டுவோமோ அந்த மாதிரி இப்படி வச்சு ஃபஸ்ட்டு ஒரு 4-5 இது போட்டுக்கணும். ஏன்னா இதான் பேஸு, அதனால நல்லா கொஞ்சம் டைட்டாக வந்து போட்டுக்கணும். ஸோ இப்படி போட்டுட்டு அப்படியே தலைகீழாக திருப்பிட்டு இந்த கையில் ஒன்று இருக்கும், இதை இப்படி பிடிச்சிக்கணும், இதை இப்படி பிடிச்சிக்கணும். 2 கையில் 2. இப்போ வந்து ஒரு பூவை எடுத்து இந்த கரெக்டாக இந்த இடத்துல இப்படி பிளேஸ் பண்ணிவிட்டு உங்களோட ரைட் ஹேண்டை அந்த பூவோட தலைக்கு மேலே சுற்றி இது பாருங்க, அப்படியே கீழே வந்து அந்த காம்புக்கு கீழே வரணும். ஓகேவா? அந்த காம்புக்கு கீழே அந்த நூல் வரணும். அதே மாதிரி ஒன்று ஃபர்ஸ்ட் வச்சுட்டு தலைக்கு மேலே போய் அந்த காம்புக்கு பின்னாடி அதே மாதிரி வச்சுட்டு தலைக்கு மேலே போய் காம்புக்கு பின்னாடி சேம் அதை அப்படியே ரிப்பீட் பண்ண வேண்டியதுதான். காம்புக்கு பின்னாடி திரும்ப சொல்ற பாருங்க. ஒரு பூ எடுத்துக்கோங்க, அந்த இது மேலே வச்சுக்கோங்க, தலைக்கு மேலே போய் இங்கே பாருங்க, அப்படியே காட்டுறேன். கைக்கு பின்னாடி வந்து காம்புக்கு கீழே வரணும். ஸோ நீங்கள் இந்த கை வச்சு இதை லைட்டாக இப்படி அழுத்திக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ அதே மாதிரி ஸோ இந்த மாதிரி கண்டினியூவாக கட்டினே வரணும். ஸோ இப்போ நீங்கள் வந்து இதை வந்து உள்ளே தள்ளணும்னா இப்படி வச்சு இப்படி டைட் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி ரவுண்டாக வந்துடும். ஓகே, இது எவ்வளோ பூ ரேட்டு? 1/4 கிலோ 100 ரூபாய். காஞ்சிபுரத்தோட பூ மார்க்கெட்டு. சில கடையில் 120 ரூபாய் கூட சொன்னாங்க. நான் 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். ஏன் 100 ரூபாய்னா இது கொஞ்சம் பெருசும் சிறுசுமா இருக்கு. 120 ரூபாய் வந்து ஒரே சைஸ்ல இருந்தது மல்லி. ஸோ அதனால நான் பரவாயில்ல, நம்ம வீட்டுக்கு தானே அப்படி சொல்லிட்டு. இது மல்லிகைப்பூவா? ஆமாம், இது மல்லிகைப்பூ தான். இப்போ சீசன்ன்றதுனால 100 ரூபாய் கிடைக்குது 1/4 கிலோ. சீசன் இல்லைன்னா அதிகமாக இருக்கும். மல்லிகைப்பூக்கும் முல்லைப்பூக்கும்னா அந்த சைஸு தான் டிஃப்ரெண்ட்டா? ஆமாம், முல்லைப்பூ வந்து மெல்லிஸாக இருக்கும், மல்லிகைப்பூ நல்லா குண்டு அழகாக வாசனையாக இருக்கும். முல்லைப்பூ வந்து கொஞ்சம் வாசனை தான் வரும். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு மல்லிகைப்பூ பிடிக்கும், ஆனால் சிலருக்கு வந்து மல்லிகைப்பூ அலர்ஜி. ஏன்னா அந்த ஸ்மெல்லு, ஜாஸ்மின் ஸ்மெல் பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் வந்து வச்சா இதுதான் அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்போ வேல்யூ அதிகம்னு பார்த்தா இதுதான். இதுக்கு அவ்வளோ சீக்கிரம் காயாது இந்த பூ. ஆனால் முல்லைப்பூ டப்பு கண்டினியூ காய்ச்சி விடும். சீசன் அது? ஆமாம், மே மாதம் வெயிலில் நல்லா வளரும் மல்லி. சீசன்னா அதுதான். அதுக்கு எவ்வளோ நாளைக்கு வெயில் இருக்கோ, கிட்டத்தட்ட ஒரு ஜூலை வரையும் நல்லா இருக்கும் பூ. அப்புறமா வந்து அப்படியே டவுன் ஆகிடும். வெயில் போயிடுச்சுன்னா டவுன் ஆகிடும் பூ. இப்போ நீங்கள் கட்டி வச்சுக்கிறத பார்த்தா அதில் ஒரு முழம் பூ கட்டலாமா? இது 1.5 முழத்துக்கு மேலே இருக்கும். 1.5 முழம் பூ எவ்வளோ? ஒரு முழம் 30 ரூபாய் 40 ரூபாய், இடம் பொறுத்து. எங்கள் ஊர்லேயே 40 ரூபாய். இது ஒரு 1.5 ரூபாய், ஒரு 60 ரூபாய் இருக்கும். ஏன் பொண்ணுங்களுக்கு பூ அவ்வளவும் பிடிக்குது? யாருக்கு தெரியும்? முடி நீட்டமாக இருக்குல்ல, அதனால பிடிக்குது எல்லாருக்கும். உனக்கு ஏன் பிடிக்குது? சின்ன வயசுலேருந்து பூ தலைவாரி பூ வச்சு ஸ்கூலுக்கு அனுப்புனேன். அப்பத்துலேருந்தே எல்லாம் பூனா கேர்ள்ஸ்க்கு பிடிக்கும். லேடிஸ்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது, இப்படி தான் இருக்கணும்லாம் கிடையாது. பட் பிடிக்கும். பூனா பெண்களுக்கு பிடிக்கும். அதான் இப்போ நிறைய ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்லாம் வந்துச்சு. இருந்தாலும் நேச்சுரல் ஃப்ளவர்
ஆனால் மல்லிப்பூக்கு இன்னும் மவுசு அப்படியே தான் இருக்கு வேல்யூ. ஏன்னா இது வந்து சீசனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அன்சீசன்ல கிடைக்கிறது ரொம்ப துளியோடு இருக்கும். அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இது வந்து பெருசுன்றீங்க. ஆமா ஆமா, இது பெருசு. இதை விடவே நல்லா இந்த பெரிய மல்லிப்பூல இதை விட இதோடவே பெரிய பூலாம் கூட இருக்கு. பட் இது சின்ன பூ தான். இது வந்து லோக்கல் மார்க்கெட்ல இருந்து எடுத்துன்னு வந்து மார்க்கெட்ல சேல் பண்றாங்க. அங்கங்க தோட்டம் வச்சுக்கிறவங்கலாம் எடுத்துன்னு வந்து கொடுத்து அங்க சேல் பண்றாங்க. அதனால கொஞ்சம் கம்மியா இருக்கு. இது வேற ஊர்லலாம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். ஆனா நம்ம அந்த எடுத்துட்டு வராங்கல்ல, அவங்க கிட்டே போய் வாங்கினோம்னா ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த கிராமத்து சைட்ல தான் இருக்குல்ல. ஆனா அவங்ககிட்ட நீ டெய்லி வாங்க மாட்டீங்களா? ஆமா. ஆனா சிலர் வந்து கொஞ்சமா பூ பூக்கிற இப்பதான் வச்சிருக்காங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் தான் பூ பூக்கல. அதனால அவங்க மோஸ்ட்லி இந்த வீட்டுக்கிட்ட எல்லாம் எடுத்துன்னு வந்து சேல் பண்ணுவாங்க. ஈவினிங் டைம்ல எடுத்துன்னு வருவாங்க. ஆமா, இப்போ கொஞ்சமாக பூக்குதுன்னா 1/2 கிலோ பூவை விற்கிறதுக்கு அவங்க 2 மணி நேரம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணணும். தெருவா சுற்றி எல்லாரையும் பூ வேணுமான்னு கேட்டு. சரி, இப்போ நம்ம வந்து நாட் போட போகிறோம். 8 நாட்டு. ஸோ இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு குச்சி இல்லைன்னா வந்து ஸ்டெம்மு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துங்க. அதை எடுத்து இதில் நான் வச்சுட்டு நம்ம பூ வைக்கும்போது எப்படி வந்து இப்படி வச்சு சுற்றணுமோ அதே மாதிரி சுற்றிட்டு முன்னாடி ஒரு பூ வச்சுருப்போம்ல, அந்த பூவோட நம்ம நார்மலாக பூ கட்டுவோம்ல அந்த மாதிரி இப்படி கட்ட வேண்டியது தான். அவ்வளோதான், சிம்பிள். அதுக்கு வேறு 2-3 போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். பூ வந்து இதுவாகாது. ஸோ இப்போ இதை கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம நாட் போட்டுக்க வேண்டியது தான். ஓகேவா? ஆச்சு, கட் பண்ண. இப்போ வந்து நம்ம நாட் போட்டுக்கலாம். அவ்வளோதான், அழகான ஒரு வேணி ரெடி ஆயிடுச்சு. இந்த வேணி நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக 100 ருபீஸ் கேட்பாங்க. ஸோ ரொம்ப சுலபமாக கட்டிடலாம். ஆனால் ஸ்டார்டிங்கில் இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக. ஏன் வேணின்னு பேர் வந்தது? வேணின்னா ரவுண்டாக இருக்கும், அதனால ரவுண்டாக இருக்கும், அதனால இது பேர் வந்து வேணின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். அவங்க வேணி ப்ராசஸ் தான். இப்போ வந்து நம்ம இந்த பட்டன் ரோஸ் வச்சு எப்படி கட்டுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த பக்கம் கொஞ்சம் விட்டுருங்க, இந்த பக்கம் கொஞ்சம் விட்டுருங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 2 பூ வச்சு கட்டிப்போம். ஸ்டார்டிங்கில் கட்டும்போது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி போட்டு கட்டிக்கோங்க. ஸோ இப்போ திருப்பிக்கிறோமா? நிஜமாலேயே அந்த பூ பேர் வேணியா இல்லை நீ சும்மா? வேணி தான் சொல்லுவாங்க. இப்போ நார்மலாக இப்போ நம்ம பூ கட்டுற மாதிரி மல்லிப்பூக்கு பதிலாக ஃபஸ்ட்டு நம்ம இதை வச்சு கட்ட போகிறோம். இது பட்டன் ரோஸ் வச்சு சுற்று தலையில் திரும்பவும் ஒன்று வச்சுட்டு இந்த பக்கம் தெரியலையா? இப்படி எடுங்க வர கண்டுங்க. இந்த கை மேலே ரோஜா பூ வச்சுட்டு அந்த காம்பு இருக்கா, அந்த காம்புக்கு மேலே போயிட்டு அந்த காம்புக்கு கீழே வரணும். ஆனால் அந்த நடுவில் வந்து சுற்றணும் ஒரு சுற்று. அவ்வளோதான். இப்போ அமுக்கணும். ஸோ அதே மாதிரி திரும்பவும் அதே காம்பு மேலே வச்சுட்டு இந்த நூலை அந்த காம்புக்கு மேலே போயிட்டு கீழேருந்து வருமா, கீழேருந்து வரும். அவ்வளோதான். இதை அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியது தான். அதை வச்சு ஒரு கட்டு கட்டணும். ஆமாம், அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் ஆனால் ஈஸி தான். கட்டிகிட்டே இருந்தோன்னா வந்து பழகிடும். நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ணணும். வச்சுட்டு இதுக்கெல்லாம் மிஷின் பூ கட்டுறதுக்கெல்லாம் வந்துச்சு. இதுக்கெல்லாம் இன்னும் வந்துச்சான்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போ இது வரையும் போதும். இப்போ நம்ம வந்து மல்லிப்பூ வச்சு யூஸ்வலாக கட்டுற போகிறோம். ஓகேவா? மல்லிப்பூ வச்சுட்டு அதோட தலைக்கு மேலே போய் அதோட காம்புக்கு கீழே வருது. ஓகேவா? திரும்ப அதை பாருங்கள், இங்கே வச்சுட்டு தலைக்கு மேலே போயிட்டு இந்த கை இருக்குல்ல, ஸோ இந்த விரலுக்கு கீழே வந்து இது பாருங்கள், இந்த விரலுக்கு கீழே வந்து அப்படியே காம்புக்கு கீழே இருந்து மேலே வரணும் நூல். ஓகேவா? இப்படி நம்ம இப்படி அழுத்தும் போது அது டைட் ஆகும் நூல். அதே மாதிரி தான். இந்த பூ எப்போ பூக்கும்?
இது வந்து நைட்டு பூக்கும். நைட்டு பூக்குமா? ஆமாம், மல்லிகைப்பூ சாயங்காலம் தான் பூக்கும். அப்படியே வச்சு நார்மலாக கண்டினியூவாக கட்ட வேண்டியது தான். ஓ, அதனால தான் சாயந்தரம் நிறைய பூத்த பூவாக இருக்கா? ஆமாம், எல்லா பூவுமே சாயங்காலம் தான் பூக்கும் மோஸ்ட் ஆஃப் தம். இப்போ பூத்துட்டா தலையில் வச்சுக்கூடாதுன்னா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பூத்துட்டா கட்ட முடியாதா? கொஞ்சம் சிரமமாக இருக்கும் கட்டுறது, பிடிச்சி கட்டுறது. அந்த இதுலாம் விழுந்துடும், உள்ளே இருக்கிற அந்த இதழ்கள்லாம் குட்டி குட்டியாக இருக்குதுல்ல. ஆனால் பூத்தா தானே ஸ்மெல் அதிகமாக. ஆமாம், அப்போ தான் அழகாக இருக்கும். அதுக்கு தான் முன்னாடியே கட்டிடுவாங்க. நீங்கள் ஃப்ரேம்லேயே இருக்க மாட்டீங்களே? ஃப்ரேம் விட்டு கை எட்ட போனால் நான் எப்படி வர்றது? அதெல்லாம் ரைட்டுங்க, நீங்கள் ஜூம் பண்ணுங்க. ஓகே சார். எனக்கு வந்து பூ வந்து யார் கட்ட சொல்லி கொடுத்தாங்கன்னா எங்கள் அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து பூவை கொடுத்து எனக்கு கட்ட சொல்லலை. வேலிக்கத்தா மரம்னு ஒரு மரம் இருக்குல்ல, இந்த முள்ளாக ஒரு மரம், அந்த மரத்தோட இலையை வச்சு அப்பப்போ வந்து கட்டுவேன். ஸோ கட்டி நான் வந்து அதில் தான் வந்து பூ கட்ட பழகிக்கினேன். ஸோ இது வந்து நான் இப்போ வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் காலேஜ் படிக்கும்போது கற்றுக்கினேன் இந்த மாதிரி மாலை கட்டுறது. ஃபஸ்ட்டு எனக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னடா எல்லாம் அழகாக கட்டி வைக்கிறாங்களே, நம்மளால் மட்டும் வைக்க முடியும். அப்புறமா நானும் எவ்வளவோ ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் இவ்வளோ டக்குன்னு கட்ட வருது எனக்குமே. ஏன் உங்கள் அம்மா வேலிங்கத்தான் இலையை வச்சு கட்ட? அவங்க என்னோட பாட்டி வந்து அப்படிதான் எங்கள் அம்மா கற்றுக் கொடுத்தாங்களா, அதனால எங்கள் அம்மா எனக்கு அப்படி கற்றுக் கொடுத்தாங்க. இப்போ நீ யாருக்குன்னா அப்படி கற்றுக் கொடுத்தா ஒத்துப்பாங்களா? இப்போ யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ நிறைய காசு இருக்குது எல்லாருக்கிட்டையும், அதனால் மோஸ்ட்லி எல்லாரும் வந்து பூ வாங்கி கட்ட பழகிக்குவாங்க. அப்போ உங்ககிட்ட காசு இல்லையா? அப்போல்லாம் அது மாதிரி தானே கற்றுப்பாங்க. ஸோ இப்போ நிறைய டெக்னாலஜி வந்ததுனால பார்த்தே கற்றுக்குறாங்க எல்லாரும். அப்போல்லாம் அந்த மாதிரி இல்லைல்ல. நான்லாம் சின்ன குழந்தையா இருக்கும்போது எந்த டெக்னாலஜியும் கிடையாது. ஸோ அப்போல்லாம் வந்து யாருன்னா கற்றுக் கொடுத்தாதான் நம்மளால் கற்றுக்க முடியும். ஸோ இப்போ வந்து யாரால் என்ன வேணாலும் கற்றுக்க முடியும், ஏன்னா யூடியூப் இருக்குது. இப்போ யூடியூப் பெரிய தான். அம்மா அது உண்மை தான். முன்ன ஒரு காலத்தில் எல்லாம் ரகசியமாகவே இருக்கும், யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. இப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் ஈஸியாக கற்றுக்கலாம், எதை வேணாலும் கற்றுக்கலாம். இப்போ நிறைய யூடியூப்லேயே இன்ஸ்டாகிராம்லலாம் வந்து நிறைய மாலை செய்கிறவங்களே வீட்லேயே இந்த ஹோம் மேக்கர்லாம் இருக்காங்களா, அவங்களே வந்து இந்த மாதிரி சேல் பண்ணுறாங்க மாலைலாம். இதனால இப்போ அவங்க பிஸ்னஸும் இன்க்ரீஸ் ஆகுது, வீட்லேயும் பார்க்குறவங்களுக்கும் எப்படி பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்குது. ஆமாம், ஈஸியாகவும் இருக்குது, கொஞ்சம் வெளிப்படை தன்மையாக இருக்குது. அவ்வளோதான் யூடியூப் நமக்கு கொடுத்த ஒரு இதுவாகுது தான். யூடியூப் அதுக்கு மட்டும் இல்லை, இப்போ எதனா ஒன்று கட்டணும் மாட்டணும் என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிக்கணும்னா அந்த விஷயம் ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு பிரச்சனைனா எடுறா யூடியூப்பை போடுறா அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அந்த விஷயத்தை கரெக்டாக போட்டு அதை என்ன பண்ணணும்னு கேள்வி கேட்டால் அது தமிழ்லேயே இருக்குது இப்போலாம். ஏன்னா தமிழ் இதுவே இப்போ அதிகமாக தான் இருக்குது. முன்னெல்லாம் நார்த் இந்தியன் தான் இருப்பாங்க, இப்போ பரவாயில்ல தமிழ் நிறைய பேர் எல்லாத்துலேயும் இருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம்தான். ஆமாம். ஸோ அதனால் நிறைய இதை மட்டும் இல்லை, நிறைய சேனல் இருக்குது. இன்னும் டிஃப்ரெண்ட்டாகவுமே கட்டலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கட்டி காட்டுறேன் உங்களுக்கு எப்படிலாம் கட்டலாம். ஈஸியாக கட்டுறது, இதை விட ஈஸியாக காலில் வச்சு கட்டுறது, கையில் வச்சு கட்டுறது, ஒரு சைடில் கட்டுறது. ஸோ அந்த மாதிரிலாம் கூட இருக்குது. நான் அப்புறமா இன்னொரு வீடியோவில் அந்த மாதிரிலாம் சொல்லி காட்டுறேன். டைம் கிடைக்கும் போது பண்ணி போடுறீங்க. ஏன்னா ஒரே டைமில் நீங்கள் எல்லாத்தையும் கட்டினா நீங்கள் மட்டும்தான், நான் மட்டும்தான் எங்கள் வீட்டில் இருக்கேன். ஸோ எங்கள் மாமியார் கூட ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ அப்போ சாமிக்கும் நான் மட்டும் தான் வச்சுக்கணும், அதனால் வேஸ்ட் பண்ண முடியாது பூ வாங்கி. அதனால் நெக்ஸ்ட் டைம் நான் வந்து வேறு பூ வாங்கி. மாமியார்லாம் பூ வச்சுப்பாங்களா? இப்போ வச்சுக்க அவங்க வந்து சாமி கிட்ட வச்சுருவாங்க, எடுத்துகிட்டு போய் கொடுத்தாலும். ஸோ அது நான் மட்டும் இருக்கிறதுனால டெய்லியும் வச்சாலும் இதுவாக இருக்கும்ல. ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் வேறு பூவில் கட்டி காட்டுறேன். இது வச்சு திரும்ப சொல்கிறேன், அந்த தலைக்கு மேலே வச்சு காம்புக்கு கீழே, இந்த பாருங்க தெரியுதா, காம்பு தோருக்கு காம்புக்கு கீழே அந்த எடுத்துன்னு அப்படி இது இழுக்கும்போது இங்கே டைட் ஆகும். தெரியும் உங்களுக்கு, நீங்கள் ஒரே இடமா இந்த கட்டினா தானே தெரியும். மேலேயும் கீழேயும் ரேலி மாரி போய் வந்தா ரோலர் கோஸ்டர் மாரியா, அது கொஞ்சம் அப்படிதான். ஸோ நீங்கள் வந்து திருப்பத்தாழ நீங்கள் வச்சு கட்டினீங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து திரும்பும் ஒரு பக்கமாக அழகாக ரவுண்டாக. ஃபோனுக்கு ஃபோக்கஸ் ஆகணும், இதாகணும். நீங்கள் பண்ணால் பாருங்க, ஃப்ரேம் விட்டு மேலே போட்டு
அது வந்து இப்போ எவ்வளோ நேரம் ஆகியிருக்கான் இந்த பூவை கட்டிய? இது கொஞ்சம் டைம் எடுக்கும் தான், ஏன்னா வச்சு கட்டி நல்லா நெருக்க அழுத்தும் போது கொஞ்சம் டைம் எடுக்கும். யூஸ்வலாக பூ கட்டுறதை விட ஒரு எக்ஸ்ட்ரா தான் இது. இப்போ நார்மலாக பூ கட்டுறதுக்கும் இதேமாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி கட்டுறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு? அது எல்லாரும் தான் வச்சுன்னு இருக்காங்க பூ கட்டி அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது கொஞ்சம் அழகா இருக்கும் மற்றதை விட. இப்போ மல்லிப்பூ 1000 ரூபான்னு விற்றா இது மாரி கட்ட முடியுமா? 1000 ரூபாய்க்குலாம் கட்ட முடியாது. இப்போ நம்ம வந்து ஃபினிஷிங் பண்ண போகிறோம். இந்த திரும்ப சொல்ல, இப்போ வந்து ஒரு பூ இருக்கா, அதுக்கு மேலே ஒரு காம்பு வச்சுட்டு நல்ல திரும்ப காம்பு இருக்கா, அந்த காம்பு வச்சுட்டு அதே மாதிரி மல்லிப்பூ எப்படி கட்டணுமோ அதே மாதிரி அந்த தலைக்கு மேலே போயிட்டு அந்த காம்பு இருக்கா அதுக்கு கீழே வந்து ஒரு சுத்திட்டு முன்னாடி ஒரு பூ வச்சு கட்டியிருக்கோம்ல அந்த பூல ஒரு நாட்டு யூஸ்வலா போடுற அந்த நாட்டு. எத்தனை நாட்டு வேணாலும் போட்டுக்கலாம், நல்லா டைட்டா இருக்கணும் அப்படின்னா. இந்த பொறுமையாக கொஞ்சம் பூ கட்டி முதுகுலாம் வலிக்காது? நல்லா வலிக்கும். அழகா இருக்கணும்னா அப்படி கட்டி தான் ஆகணும். அப்போது பூ கட்டுறவங்கலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டி விற்கிறாங்க, அவங்களுக்கு காசு கொடுக்கறதுக்கு நீங்கள் மூக்கால அழுகுறீங்களே, 30 ரூபாயா 50 ரூபாயான்னு. என்ன பண்ணுறது? அப்போ அப்படி கேது. இப்போ எப்படி இருக்குது, பார்க்கவே அழகாக இருக்கா? யூஸ்வலாக பூ கட்டி வைக்கிறதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருப்பாரு. ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். குட்டீஸ்லாம் இருந்தால் அவங்க வீட்டில் இந்த மாதிரி கட்டி வேணும். ஸோ இப்போ வாங்க நார்மலாக பூ எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? மூணாவது பாட்டு. நார்மலாக ஒரு நூல் எடுத்துன்னு பாருங்க. இந்த எஜ்ஜை இப்படி பிடிச்சிட்டு இப்படி கொஞ்சம் நீங்கள் இது கூட விட்டுருங்க, நூலை கேப்பு கொஞ்சம் விட்டு. ஸோ இப்படி வச்சுட்டு 2 பூ ஃபஸ்ட்டு இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்கள் கையை அழுத்திட்டு 2 சுற்று இப்படி இப்படி வச்சுக்கிடும். எத்தனை சுற்று வேணாலும் சுற்றிக்கலாம், 2க்கு மேலே சுற்றினா நல்லா இதுவாக தெரியும். இதோ இந்த நூலை மொத்தம் தெரியும். இது இப்படி இருக்கா. ஸோ உங்கள் கையை இப்படி வச்சுட்டு இப்படி ட்விஸ்ட் பண்ணணும். அது பாருங்க, ட்விஸ்ட்டு உள்ளே எப்படி வருது தெரியுதா? ட்விஸ்ட் பண்ணி அதை இப்படி பண்ணோன்னா அப்படியே லாக் ஆகிக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி பூ கட்டுறது. ஃபஸ்ட்டு ஒரு பூ 2 பூ வச்சுக்கலாமா? பூ வச்சுட்டு அதே மாதிரி ஒரு சுற்றிட்டு இப்படி ட்விஸ்ட் பண்ணி அதோட தலைக்குள்ளே போயிட்டு இப்படி வந்து இதை டைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்படி வச்சுட்டு கேப் இருந்தால் பரவாயில்லையா? கேப் இருந்தால் பரவாயில்ல. ஃபஸ்ட்டு கட்டும்போது அப்படி தான் இருக்கும், அப்படி நெருக்கெல்லாம் வராது. இப்படி வச்சுட்டு ஒரு சுற்று அண்ட் தென் வந்து நார்மலாக இப்படி கட்டலாம். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ திரும்பவும் 2 பூ வைக்கிறோம். இதே மாதிரி முழம் பூ கட்டுவாங்க. ஆமாம். இப்படி வச்சுட்டு இப்படி சுற்றி திரும்பவும் இப்படி சுற்றுறோம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அப்புறமா ஈஸியாக வந்துடும் கட்ட. அதே மாதிரி தான் இப்படி வச்சு நீங்கள் கட்டும்போது இந்த பெரிய பெரிய பூ வச்சு கட்டினீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி குட்டி காம்பு வச்சு கட்டுறது கொஞ்சம் கஷ்டம். யூஸ்வலாக பெரிய பெரிய காம்பு இருக்கிறத வச்சு கட்டினோன்னா நம்ம டக்குன்னு பழகிக்கும். அப்போ சின்ன காம்பு இருக்குது என்ன பண்ணுறது? ஊசியில் கோத்துக்கோங்க. ஓ, இதே மெத்தட்லையா? இதே மாதிரி அப்படியே ஊசியில் வச்சு நார்மலாக கோக்க வேண்டியது தான். ஸோ நான் அதையுமே எப்படி கோக்குதுன்னு கற்றுக் கொடுக்குறேன். ஃபஸ்ட் இது வச்சு அவ்வளோதான். டக்குன்னு கட்டினே வர வேண்டியது தான். ஓ, இதுதான் நார்மலாக டெய்லி இந்த பூக்கடையெல்லாம் வைக்குவாங்கல்ல, ஸோ அவங்க கட்டுற மெத்தட் இது. இது யூஷுவல் மெத்தட் தான். பரவாயில்லையே, நீங்களே வேகமாக தான் கட்டுறீங்க. பட் அந்த நாட்டு மட்டும் டைட்டாக போடணும். லூஸாக போட்டால் பிச்சுக்கும். ரொம்ப டைட்டாக போட்டால் அந்த இது இந்த த்ரெட்டில், ஸோ லைலான் த்ரெட்டில் அது வந்து அந்த காம்பை கட் பண்ணிடும். அதனால ரொம்ப டைட்டும் வேணாம் லூஸும் வேணாம். சரி போட்டு அழகாக சிலர் வந்து இதையே வந்து இப்படி கட்டுவாங்க. இப்படி கட்டிட்டு இப்படி சுற்றிட்டு இப்படி அதெல்லாம் கீழே வந்து பண்ணுவாங்க. இப்படி கட்டுவாங்க. ரெண்டும் ஒன்று தான். அவங்கவுங்கள கை வாட்டமா ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். அழகாக கட்டி வச்சுனா அதை அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியது தான். நம்ம ரொம்ப பொறுமை தேவைப்படுற இது கட்டுறதுக்குலாம் பொறுமை தேவையில்லை, அது கட்டுறதுக்குலாம் பொறுமையாக பூவை எடுத்து காம்பு 2த்தையும் இது பண்ணி வச்சு கட்டி. நீங்கள் எப்போ பூ கட்டினாலும் பெரிய பூவில் கட்ட கற்றுக்கினீங்கன்னா, காம்பு பெருசாக இருந்தால் இந்த முல்லைப்பூ, ஜாதி மல்லி, அதன் வந்து காக்கடா மல்லி, அதிலலாம் கட்ட கற்றுக்கினா அது ரொம்ப ஈஸியாக டக்குன்னு கட்டிடலாம். உங்களுக்கு பூவும் வேஸ்ட் ஆகாது. ஓகேவா?
ஸோ இந்த மாதிரி கட்டுங்க. கட்டிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இவ்வளோ கஷ்டமாக இருக்கிறத பார்த்தா தாராளமாக பூக்காரங்களுக்கு குத்தல் நம்பர் அவங்க கேட்குற காசை கொடுக்கலாம். ஆனால் கொஞ்சம் முகூர்த்த டைம் தான் அதிகமாக இருக்கும். இதனால அவங்க போய் வாங்கிக்கின்னு வந்து கட்டி ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களே, அவங்க தொழில் இல்லவா, அவங்களுக்கும் வருமானம் வேணாமா? கரெக்டு தான். மனசு வர மாட்டேன் அந்த டைம் வாங்குறதுக்கு. அப்போ ஃபங்க்ஷன் அப்போ தான் அதிகமாக வாங்குவீங்க. ஆமாம். ஸோ இப்போ பாருங்கள், நார்மலாக பூ கட்டினது வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு. 1 2 3 கொஞ்சம் 3 ஆகும். ஸோ இவ்வளோ பூ வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து நார்மலாக கட்டினது. ஓகே ரைட்டு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஊசியில் நார்மலாக வந்து நூலை வந்து கோத்துங்க. ஸோ இதில் எப்படி கட்டுறதுன்னு ஃபஸ்ட்டு வந்து இது வந்து டைலர் மிஷினுக்கு யூஸ் பண்ணுற நூல். ஓகேவா? ஸோ எண்டில் வந்து ஒரு நாட்டு வந்து போட்டுக்கணும். இந்த நூல் ஸோ டைலர் மிஷினில் யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அந்த நூல். இந்த ஊசியோட பேர் வந்து எம்மிங் ஊசின்னு சொல்லுவாங்க. இதில் கோத்தாதான் வந்து நல்லாயிருக்கும். பெரிய இதுவாக இருந்தால் நம்மளுக்கு வந்து நல்லா வராது, ஏன்னா உடஞ்சி போயிடுது. இது வந்து மெல்லிஸாக இருக்குல்ல, அதனால இதில் வச்சுருந்தோன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல நம்ம வந்து லாக் பண்ண போகிறோம், ஏன்னா பூ வந்து கீழே போய் விழுந்துடும். அதனால் இப்படி சுற்றி ஒரு நாட் போட்டுக்கலாம். சும்மா நார்மலாக சுற்றி ஒரு நாட் போட்டுப்போம், ஏன்னா பூ வந்து இதை தாண்டி வந்து போகாது. அதுக்கு தான் இப்படி பண்ணால் தான் வந்து கீழே போகாது, நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பூ வந்து அழகாக கோக்க ஆரம்பிக்கலாம். ஆந்திராவில் இதேமாரி இந்த நூலில் தான் சிங்கிளாக போட்டு கட்டுவாங்கன்னு அந்த பொண்ணு காட்டி காமிச்சிது. பூ கட்டுற நூலை நீ கட்டின சரத்தையாக அப்படி தான் காமிச்சிருந்தது. ஆமாம் ஆமாம், அங்கே தெரியல அங்கே அப்படி கட்டுவாங்க. ஸோ இப்போ பாருங்கள், நார்மலாக ஊசி எடுத்துக்கணுமா, இந்த ஊசி கீழே பிடிச்சிட்டு ரொம்ப கிட்டவும் போய் வேணாம், ரொம்ப இங்கேயும் வேணாம். ஸோ நடு போர்ஷனில் ஒரே ஒரு இப்படி குத்திக்கணும். ஓகேவா? அந்த க்ரீனு ஒயிட்டும் ஒன்றா ஜாயின் ஆகிற இடத்துல அதே மாதிரி இது இன்னொன்று இந்த மாதிரி ரவுண்டாக நீங்கள் வச்சு இந்த மாதிரி ரவுண்டாக குத்தி பண்ணினே வாங்க. இதுக்கு கீழே நீங்கள் பொட்டேட்டோவை கூட சொருவிக்கலாம். உங்களுக்கு வந்து இப்படி ரொம்ப நேரம் பிடிச்சின்னு இருக்க முடியாதுன்னா உருளைக்கிழங்குல இப்படி சொருவி வச்சுட்டு நீங்கள் எத்தி இப்படி சொருவலாம். அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். சும்மா ஹோல்டிங்காக சிலருக்கு வந்து கை வலிக்கும் எனக்கு அப்படின்னுவோம்ல, அதுக்காக. நீங்கள் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் மாற்றிக்கிறீங்க, மாடிஃபை பண்ணிக்கிறீங்க. இப்போது அவ்வளோதான். இதை இப்போ இந்த இடத்துல இருக்கா, இப்போது உள்ளே எடுத்துன்னு போகிறோம். இப்போ ஏன் நம்மளுக்கு வந்து இது இருக்குது அப்படின்னா இதை வருங்க இந்த மாதிரி ஹோல்டு பண்ணுறதுக்காக. ஓகே, இப்போ திரும்பவும் போய் அதே மாதிரி கோக்கலாம். கட்டை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, டைம் இல்லை அப்படின்னா இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். டக்குன்னு முடிஞ்சிடும். இது வந்து யார் வேணாலும் பண்ணலாம், ரொம்ப ரொம்ப ஈஸி. சரி, இப்படியே கோத்துட்டு ரவுண்டாக கோக்குங்க. ஆனால் இது கீழே லூஸாக தான் இருக்கும். ஆமாம், லூஸாக இருக்கும். இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா பூ வச்சதுக்கு அப்புறமா ஒரு பக்கமாக போய் சேர்ந்துரும் பூ. அது வந்து நிக்காது, அது கொஞ்சம் ஷேப். ஆமா, இப்போ இதுக்கும் எங்க இருந்து. ஸோ இப்போ பாருங்க, இது வந்து நம்ம மாலை மாதிரி கட்டின வேணி. ஸோ இது வந்து கோக்குறது. இந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இந்த அழகா இருக்குது. இந்த மாதிரி கட்டும்போது நம்மளுக்கு வந்து அது பாருங்க எவ்வளோ அழகா ஒரு திரண்டு வந்திருக்கு அழகா. பட் இந்த மாதிரி கோக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் இடக்குடமாக வரும். நீங்கள் வந்து கோத்து வச்சுக்கலாம், அழகா இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி கூட உங்களுக்கு கை பிடிக்க கஷ்டமாகுதுன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து அப்படியே வந்து காம்பு வச்சு குத்திக்கலாம். பட் ஆனால் இது கொஞ்சம் ஏடா கூடமாக வரும் நார்மலை விட. நீங்கள் அப்புறமா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க, இடி வந்து குத்திக்குங்க. எடுத்து அப்புறமா நீங்கள் எடுத்து எந்த பக்கம் பூ இல்லையோ அந்த பக்கம் வந்து அதை வந்து வச்சுக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். ஸோ இருக்கிற பூவிலே வந்து ரொம்ப நேரம் வாடாத பூ வந்து இந்த மல்லிப்பூ தான்.
ஆனால் ஜாதி மல்லி தான் டக்குன்னு வாடிடும். ஏன்னா அது வந்து 1 மணி நேரத்துலேயே வாடி போயிடும். ஆனால் ஸ்மெல்லு வேறு மாதிரி இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா வந்து அது நிறைய பேருக்கு வந்து பிடிக்காது. ஏன்னா ரொம்ப வாசனை வரும். மல்லிப்பூவை விட 2 மடங்கு வாசனை வந்து ஜாதி மல்லியில் வந்து வரும். இப்போ ஜாதி மல்லி, இது குண்டு மல்லியா? இது குண்டு மல்லி. ஜாதி மல்லி, குண்டு மல்லி, அப்புறம் வேற என்ன இருக்குது? காக்கடா, முல்லைப்பூ. முல்லைப்பூலேயே 2-3 வெரைட்டி இருக்குது. வேறு என்ன இருக்குது? அவ்வளோதான். அப்புறமா கனகாம்பரம். ஸோ இப்போலாம் கனகாம்பரம்லாம் யாருமே வைக்கிறது இல்லை. ஏன்னா பட்டிக்காட்டு ஆள் தான் கனகாம்பரம் வைப்பாங்க அப்படின்னு வந்து ஒரு இது வந்து தியரி வந்து இப்போ எல்லாரும் மத்தியில் பரவி வருகிறது. அதனால் வந்து யாரும் வந்து கனகாம்பரம் வைக்கிறதில்ல. ஆனால் முன்னாடிலாம் வந்து மல்லிப்பூ கனகாம்பரம் சேர்த்து வச்சோம் அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ கூட நிறைய பேர் வச்சுருப்பாங்க. அது நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் அது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு இது மாதிரி இருக்கும். அதனால் நிறைய பேர் அதை வைக்க மாட்டாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் நான் சொல்கிறது வந்து ஒரு 90 கிட்ஸ் 2K கிட்ஸ்லாம் வைப்பாங்க. இப்போ இந்த ஜென்சிலாம் அந்த பூவே வச்சது நான் பார்த்ததில்ல. இன்னொரு பூ ஏதோ சொன்னீங்களே, அது என்ன பூ ஏதோ பார்த்துட்டு சொன்னீங்களே, ஏதோ 100 ரூபாய்? ஜிப்சி. அது வந்து வாடாத பூ. மாலைக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து இந்த வேணிக்கெலாம் கூட யூஸ் பண்ணுவாங்க. வேணினா என்ன? ஜடையில் வைக்கிறதா? ஜடை, ஆமாம், ஜடைக்கு மேலே வைக்கிறது அதான் வேணி. அது பேர் அப்படி தான் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரிஜினல் பேர்லாம் எனக்கு தெரியல. நம்ம கடையில் போய் கேட்கும்போது வேணி வேணும் அப்படின்னு கேட்டால் அவங்க அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுப்பாங்க. நான் கட்டினல்ல மல்லிப்பூ, அதுதான் வந்து வேணி. அதாவது ஊருக்கும் பழக்க வழக்கத்துக்கு ஏற்ற மாரி மாறுபடும். நம்ம வந்து அதே வந்து ரோஜா பூவில் கூட கட்டலாம். நான் இன்னொரு வீடியோவில் வந்து ரோஜா வாங்கிட்டு வந்து எப்படி வேணி கட்டுறதுன்னு சொல்லித்தரேன். ஈஸியாக சொல்லித்தரேன். இந்த வீடியோ நல்லா ஓடிச்சுன்னா அடுத்த வீடியோ. இந்த வீடியோ நீங்கள் வந்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி ஓடிச்சுன்னா நான் அடுத்த வீடியோ போடுவேன். இல்லைன்னா நீங்கள் ஓடிடுவீங்க வேற டாபிக்கு. ஆமாம். ஸோ இது எல்லாருமே கற்று வச்சுக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டக்குன்னு ஒரு எமர்ஜென்சி பட் உங்களுக்கு பிடிச்சதா உங்களுக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. இல்லை, பட் ஆனால் இது கட்டும்போது நம்மளுக்கு வந்து நம்ம கை கண் எல்லாம் வந்து இதில் தான் இருக்கும். வேறு எதையுமே யோசிக்க முடியாது. பூ மட்டும் தான் கட்டுற மாதிரி. ஏன்னா யோசிச்சா இதை ஒழுங்காக கட்ட முடியாது. ரத்தக்காவை வாங்கிடும், ஊசி குத்திக்கும். இல்லைன்னா நல்லா கட்ட மாட்டோம். அது வந்து ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லாக இருக்கும் கட்டும்போது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு. இருந்ததுன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக எது இருக்கான்னு. ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பூ கட்டுறதுலாம். முடிஞ்ச வரையும் இதெல்லாம் கற்றுக்குங்க. கற்று வச்சுக்கிறது தப்பு இல்லை. கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாளைக்கு உதவும். அதே மாதிரி இப்போ ஒரு குச்சி எடுத்து நார்மலாக பூ கட்டும்ல அந்த மாதிரி கட்டி இதை ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஏன் இதை இப்படி கட்டுறோம் அப்படின்னா நம்ம வந்து பூ வந்து கீழே விழாமல் இருக்கிறதுக்காகவும் அண்ட் தென் வந்து ரொம்ப நேரம் வந்து அந்த பூ வந்து அப்படியே இருக்கிறதுக்காகவும். ஸோ இப்போ வந்து நகராது பூ. இந்த பக்கமும் அந்த பக்கமும் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால பூ நகராது. ஸோ அதுக்காக தான் நம்ம இதை பண்ணுறோம். கொஞ்சம் ஷேப் மாறுது, ஸ்டிஃபாக இருக்காது. கொஞ்சம் நூலில் கட்டினா ஓகே. ஆனால் ஓகே தான். ரைட். ஓகே. ஸோ இப்போ எல்லா பூவும் ஒரு தடவை பார்க்கலாம். இது பாருங்க, இது வந்து நார்மலாக கட்டினது. இது வந்து ஊசியில் கோர்த்தது. இது வந்து வேணி மாதிரி கட்டினது. தென் அதுலேயே வந்து இதில் வந்து ரோஜா பூ வச்சு கட்டிருக்கா, பட்டன் ரோஸ். ஸோ இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வந்து கற்றுட்டு கட்டி அழகாக வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.